லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. அண்மைச் செய்தி. வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே கட்டப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். வடலூரில் சத்தியஞான சபை பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசூர் வழங்கிய சிறப்பு அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தன. அப்போது வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பான அரசாணையை எதிர்ப்பது ஏன், அதற்கு என்ன ஆதாரங்கள் உள்ளன, வள்ளலார் பெயரில் மையம் அமைந்தால் வள்ளலாரின் தத்துவங்கள் கொள்கைகள் உலகம் முழுவதும் பரவும் அல்லவா, வள்ளலாரின் தத்துவங்களை ஊக்குவிக்கும் அரசு முடிவில் எந்த தவறும் இல்லையே என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் அரசின் திட்டம் வள்ளலாரின் தத்துவங்களுக்கு விரோதமானவை என்று நிரூபித்தால் மட்டுமே அரசின் முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் 1867 முதல் 1872 ஆண்டுகளில் 106 ஏக்கர் பரப்பில் கட்டப்பட்ட சத்தியஞான சபை அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய விருப்பம் என்றும், பெருவெளியில் கட்டுமானம் மேற்கொள்வது என்பது வள்ளலாருடைய விருப்பத்துக்கு முரணானது என்றும் வாதிடப்பட்டது. மேலும் அந்த வாதங்களின் போது வள்ளலாரின் 6ஆம் திருமுறை, உத்தரஞான சிதம்பரமானியம் போன்ற பாடல்கள் மேற்கோள் காட்டி மனுதாரர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. பெருவெளியில் புராதன சின்னங்கள் இருப்பதாக தொல்லியல் துறை அறிக்கையை தெரிவித்திருப்பதால் அதில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு சிறப்பு லீடர், தொல்லியல் துறை ஆய்வில் இந்த பகுதிகளில் எந்த கட்டுமானங்கள் எச்சங்களும் கண்டறியப்பட்டுள்ளன, அந்த பகுதிகளில் எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். மேலும் சத்தியஞான சபையை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டப்பட்ட கட்டிடங்களை பராமரிப்பதற்கு ஏன் இவ்வளவு வெத்தனம் காட்டுகிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். தொடர்ந்து சர்வதேச மையம் கட்ட திட்ட அனுமதி பெறப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். இதையடுத்து அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே வள்ளலார் சர்வதேச மையம் கட்டக்கூடிய பணிகள் துவங்கப்படும் என்றும், சர்வதேச மையத்தில் 106 ஏக்கராக இருந்தது, தற்போது 71 ஏக்கராக குறைந்திருக்கிறது, அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய போது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் சத்தியஞான சபைக்கு அறங்காவலர்கள் நியமிப்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியபோது அதற்கு அவகாசம் கோரியதை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 24ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.